ஆபத்து வரும் பொழுது நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? இந்த உலகத்துல பாருங்க, ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்துலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதல் வசனம் பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ அல்லது நம்ம போய்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு விதமான காரியங்கள் நமக்கு வரும்போது முதல்ல நம்ம யாரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம வாயிலிருந்து வர்றது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முதல்ல வராது. உடனே என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நமக்கு ஆபத்து வரும் பொழுது உடனே அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்களா அப்படின்னா கிடையாது. உடனே நம்ம வாயில என்ன வார்த்தை வரணும் அப்படின்னா, இயேசுவே அப்படின்னு தான் நம்ம வாயில என்ன பண்ணணும்? வரணும். அடைக்கலம் அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தஞ்சம் புகுதல். ஒரு ஆபத்து வருது அல்லது புயலோ, இந்த நம்ம பார்க்கிறோம் அல்லவா, பெரிய புயலோ எது வரும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடைக்கலத்தை தேடி ஒரு தஞ்சத்தை தேடி ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிருவாங்க. அப்போ இந்த உலகத்துல நமக்கு எவ்வளோ ஆபத்துகள்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இந்த ஆபத்து வரும் பொழுது நாம யாரை அடைக்கலமா வைத்திருக்கிறோம்? எத்தனையோ காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்ல நம்ம படுக்கிற வரைக்கும் தூங்கும் போது கூட ஆபத்துகள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அதன் மத்தியில யார் நமக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னா, தேவன் என் அடைக்கலமும் என் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நமக்கு துணை யார் அப்படின்னா, நமக்கு அடைக்கலம் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார்.